ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு நாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி வந்துட்டு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 19th அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி வெட்னஸ்டே எக்ஸ்பைரி அப்போ ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் நமக்கு பார்க்கறதுக்கு தெரிஞ்சுது. இது ஒரு சின்ன ரீகேப் ஆஃப் லாஸ்ட் வீக், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் அன்னைக்கே இது வந்து ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே இருக்கும். ரேஞ்சுக்கு தான் ப்ளே பண்ண முடியும். ஒன்ஸ் இது ரேஞ்சை பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் கொடுத்ததுனா தான் நமக்கு வந்துட்டு அகெயின் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 நாளாக தேர்ஸ்டே ஃப்ரைடே ரேஞ்சில் தான் இருக்குது. என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,000லேருந்து எக்ஸாக்டாக 51,500 இந்த ரேஞ்ச்குள்ளே 51,000 இந்த 200க்குள்ளே இந்த ரேஞ்சில் குள்ளேயே இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் எப்போ பிரேக் டவுன் ஆகுதோ அதான் ட்ரெண்டிங். ஸோ வாங்க நாளைக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். அதுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ சிம்பிள் தான். நீங்கள் அனாலிசிஸை வந்து சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 51,661ல் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் 661, ஓகேங்களா? ஸோ இதை நான் க்ளோசிங் ப்ரைஸ் எல்லோ கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 51,661, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை வந்துட்டு ஆரஞ்ச் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். நியர்லி அபவுட் 52,000. ப்ரீவியஸ் டே லோ பார்த்தீங்க அப்படின்னா 51,200. இதுதான் மார்க்கெட் இருக்க ரேஞ்சாகவே நான் சொன்ன 2 டேஸ்க்கு. ஸோ இது கண்டினியூஸாக ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போது வீக்லி ஹைன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதே இந்த இடத்துலேயே தான் இருக்குது 52,000ல், ஓகேங்களா? அதை எல்லோ கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள். நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் தான் லாஸ்ட்டு ஸ்விங்காக இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்விங் வந்துட்டு ஹோல்ட் ஆகி அகெயின் ஒரு டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு இதை கிராஸ் பண்ணுச்சுன்னா 52,000 கிராஸ் பண்ணால் மட்டும்தான் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சான்ஸ், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு டபிள்யூ ஆர் ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து சஸ்டெயின் பண்ணும். அதே மாதிரி டவுன் சைடில் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த வர்ஜின் சிபிஆர் வந்து ஆல்ரெடி 2 டேஸ் டெஸ்ட் ஆனதுனால பாஸ்ட்டாக. ஸோ தேர்ட் டைம் இது கீழே வரும்போது கண்டிப்பாக இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இந்த பிரேக் அவுட் கொடுத்த லெவல். ஸோ இது அகெயின் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா கீழே வந்து 50,000 வந்துட்டு 50,500 வந்து ஓப்பன் லெவல் ஆயிரும். கீழே என்ன லெவல் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,500 லெவல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இது போக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து அக்ரெசிவான ஒரு ட்ரேட் உங்களுக்கு இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஃபியூரியஸாக போகும் 50,500 வரைக்கும், ஓகேங்களா? பட் அதுக்கு இந்த 51,200 வந்து பிரேக் டவுன் ஆகணும். ஏன்னா கீழே ஆல்ரெடி வர்ஜின் சிபிஆர் 2 டேஸாக ஹோல்ட் பண்ணிடுச்சு அந்த லெவலை. திரும்ப 1 more டே ஹோல்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி. இதை தாண்டி வெரி பிக் கேப் டவுன் ஆர் கேப் அப் ஆச்சுன்னா புல் பேக்கில் ஃபர்ஸ்ட் புல் பேக்கில் ட்ரேட் பண்ணுங்கள். கேப் டவுன் ஆனாலும் புல் பேக்கில் செல் பண்ணுங்கள். கேப் அப் ஆனாலும் புல் பேக்கில் பை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளான்னைக்கான அனாலிசிஸாக இருக்குது. ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செகண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி காட்டுறேன். ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நான் இப்போ சொன்னதோட அனாலிசிஸ் ஆஃப் லாங் டேர்ம் பிக்சராக காட்டுறேன் பாருங்கள். இந்த நீடில்குள்ளே ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் டவுன் இல்லை பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான். பிரேக் டவுன் கொடுத்தா உங்களுக்கு இந்த கேண்டில் லோ வரைக்கும், தட் இஸ் எக்ஸாக்ட்லி 50,500 வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் ஓப்பனாக இருக்குது. அண்ட் 52,000 மேலே போனால் இட்ஸ் ஆல் டைம் ஹை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் தான். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அகெயின் இஃப் இன்னொரு நாள் கூட ரேஞ்ச்குள்ளே விலகலாம். பட் சின்ஸ் இது வீக்கெண்டுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகிற மண்டேங்காட்டி ஒரு வீக்கெண்ட் வந்து வில் டிசைட் ட்ரெண்டுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்கொயர் அப் பண்ணலாம் பொசிஷன்ஸை நியரிங் எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகிறதுனால. ஸோ ஸ்டாப் லாஸ் கரெக்டாக போட்டு நீங்கள் ஒரு அகெயின் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் புதுசாக யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வீடியோ தெரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தென் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஷிவாரி ட்ரேடர்ஸ்ன்ற மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு vlogல பார்க்கலாம். Until then, thank you.